பாண்டவர்களின் புகழையும் செல்வாக்கையும் கண்டு துரியோதனன் பொறாமையால் எரிந்தான். சகுனி மாமா துரியோதனனுடன் சேர்ந்து பாண்டவர்களை முற்றிலும் அழிக்க ஒரு கொடூரமான சதியை திட்டமிட்டார். வாரணாவதம் எனும் ஊரில் பாண்டவர்களுக்காக ஒரு மாளிகையை கட்டினான். அது அன்பின் பரிசல்ல, வஞ்சகத்தின் இருப்பிடம். புரோசனன் எனும் சிற்பி அந்த மாளிகையை அரக்கு, மெழுகு, நெய் போன்ற எளிதில் தீப்பற்றும் பொருட்களால் கட்டினான். மாமா விதுரன் இந்த சதியை உணர்ந்தார். புரியாத மொழியில் காட்டுத் தீயிலிருந்து தப்ப எலிகளைப் போல் வழி வேண்டும் என தர்மனுக்கு உணர்த்தினார். பாண்டவர்கள் மாளிகைக்கு சென்றனர். பீமன் அதன் நெய் வாசனையால் இது அரக்கு மாளிகை என்ற கொடிய உண்மையை அறிந்தான். விதுரன் அனுப்பிய ஆள் ரகசியமாக ஒரு சுரங்கப் பாதையை வெட்டினான். பாண்டவர்கள் தப்பிக்கும் வழியை தயார் செய்தனர். ஒரு அமாவாசை அன்று புரோசன் மாளிகைக்கு தீ வைக்க முடிவு செய்தான். அதே நாளில் பாண்டவர்களும் தப்ப முடிவு செய்தனர். புரோசனன் தீ வைக்கும் முன் பீமனே தன் கைகளால் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தான். மாளிகை நொடியில் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. நெருப்பு அனைத்தையும் சாம்பலாக்க பாண்டவர்கள் சுரங்கத்தின் வழியே பத்திரமாக தப்பினர். சதி செய்த புரோசனன் தன் சதியிலேயே எரிந்து மடிந்தான்.